திருச்சிற்றம்பலம். எழுமின் விழுமின் கருதிய கருமம் கைகூடும் வரை உழைமின். சுவாமி விவேகானந்தருடைய மிகவும் அற்புதமான பொன்மொழி. வணக்கம். இன்றைய கேபிஆர் ஜாதக பிரிவில் அன்பர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது குறிக்கோள். இந்த குறிக்கோள் என்பது மனித வாழ்க்கைக்கு இன்றியமையாதது. யாரொருவர் எந்த சிந்தனையை வைக்கிறாரோ, எதன் பேரில் வைக்கிறாரோ அதற்காக உழைப்பது குறிக்கோள். ஒரு இலக்கை அடைவது என்பதுதான் அதனுடைய பொருள். ஒரு இலக்கை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் சிந்தனையை முதலில் சரியாக வைத்து கொள்ள வேண்டும். அப்பர் சுவாமிகள் 80 வயதிற்கு மேல் தேவாரத்திலே குறிப்பிடுகிறார், கோலனாய் கழிந்த நாளும் குறிக்கோளில்லாது கெட்டேன். இந்த குறிக்கோள் இல்லாமல் போனதனால் இந்த 80 வயதான பிற்பாடு நான் அடைவது மிகவும் சிரமமாக உள்ளது. எனவே இளமை காலத்தில் நான் குறிக்கோள் இல்லாமல் வாழ்ந்துவிட்டேன் ஐயா என்று சிவபெருமானிடம் வேண்டுகிறார். ஆகவே கோலனாய் கழிந்த நாளும் குறிக்கோளில்லாது கெட்டேன் என்றால், இளம் பருவத்தில், இளம் பிராயத்தில் நாம் குறிக்கோளுடன் வாழ வேண்டும். எந்த ஒரு இலக்கை அடைய வேண்டும் என்றாலும் அதற்கு குறிக்கோள் இன்றியமையாதது. எனவே வளரும் பிள்ளைகள் அவர்களுடைய தாய் தகப்பனார் சொல்லித்தர வேண்டியது, ஒரு குறிக்கோளோடு வாழ வேண்டும், ஒரு எண்ணங்களை நிறைவேற்றக்கூடிய எண்ணத்தோடு வாழ வேண்டும். அது இல்லை இது இல்லை என்றதெல்லாம் ஒரு சரியான செய்தி அல்ல. எனவே அன்பர்கள் நன்றாக புரிந்து கொண்டு, இளம் பிராயத்தில் உள்ளவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டியது, அந்த குறிக்கோளை அடைவதற்கு என்னென்ன வழிகள் இருக்கிறது என்பதை தேடுங்கள். ஒரு கல்லூரி மாணவர் தன்னுடைய வகுப்பில் பலதரப்பட்ட சக மாணவர்களோடு பழகுவார். உயர்ந்தவர், தாழ்ந்தவர், அறிவுடையோர், அறிவு சற்று குறைவாக உள்ளவர், அல்லது கேளிக்கைகளை அதிகமாக செய்பவர் என்று பலதரப்பட்ட அன்பர்களோடு பழகக்கூடிய அந்த இளம் பிராயம் மிகவும் அற்புதமானது. அந்த காலத்திலே யாருக்கொருவர் அந்த குறிக்கோளோடு வாழ்கிறார்களோ, ஒரு ஏம் என்று சொல்வார்கள், ஏம் ஆங்கிலத்தில், அந்த சிந்தனையை நாம் சரியாக வளர்த்து கொள்ள வேண்டும். அதற்காக பாடுபட வேண்டும். கோலனாய் கழிந்த நாளும் குறிக்கோளில்லாது கெட்டேன் என்பது எந்த காலத்திலும் அற்புதமான ஒரு சொற்றொடர். எனவே நாம் எதை செய்ய வேண்டும் என்று முதலில் புரிந்து கொள்ளுங்கள். நாம் எப்படி வாழ வேண்டும் என்று முதலில் தேர்வு செய்யுங்கள். எல்லாம் எனக்கு சரி வராது, அதெல்லாம் சரி வராது என்று சொல்லக்கூடாது. நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு 1 மணி நேரமாவது நம்முடைய வாழ்க்கையை பற்றி சிந்திக்க வேண்டும். பின்னாளில் எப்படி நாம் இருக்க வேண்டும். இளைய சமுதாயம் மிகவும் தெளிவாக இந்த சிந்தனையில் இருக்க வேண்டும். இதற்கு பெற்றோர்கள் தான் ஒத்துழைக்க வேண்டும். ஆசிரியர்கள் தன்னுடைய மாணாக்கள் எதை சொன்னாலும் சற்று செவி மடுப்பார்கள். கட்டாயம் நீ இந்த மாதிரி ஆக போறியாப்பா, ரைட், ஓகே, சந்தோஷம், அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என்று கூறுவார்கள். ஏனென்றால் இவர் சொல்லிவிட்டு போயிடுவார், அதுக்கப்புறம் அவர் படாத பாடுபட்டு கொண்டிருப்பார். எனவே அதற்காக யார் உழைக்கிறார்களோ அவர்களுக்கு அவர்கள் உதவி செய்வார்கள். எனவே நம்முடைய குறிக்கோள்களை அடைவதற்கு நாம் முதலில் நம்முடைய சிந்தனையை ஒழுங்காக வைத்து கொள்ள வேண்டும். நான் மீண்டும் மீண்டும் சொல்வது என்னவென்றால், யார் ஒருவர் காலையில் 4 மணிக்கு எழுந்திருக்கிறார்களோ, 3 மணிக்கு எழுந்திருக்கலாம், அது அவருடைய விருப்பம், ஆனாலும் குறைந்தபட்சம் 4 மணி இந்த நேரத்தில் நான் எழுந்து என்ன செய்வேன் என்று கேட்பவர்களெல்லாம்
சிந்தனை அற்றவர்களாகத்தான் இருப்பார்கள். இது உறுதியானது. எனவே 4 மணிக்கு எழுந்திருக்கக்கூடிய அந்த அதிகாலை பொழுது மிகவும் அற்புதமான பொழுது. அப்பொழுதுதான் நம்முடைய சிந்தனையை, சுய சிந்தனையை நாம் செலுத்த முடியும். எதற்காக நாம் வாழ்கிறோம், எதற்காக வாழ வேண்டும், எதற்காக என்ன செய்ய வேண்டும் என்பதை முதலில் அடிக்கோலிட வேண்டும். எனவே அன்பர்கள் நன்றாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையை சிறப்பாக அமைவதற்கு குறிக்கோளோடு வாழுங்கள். குறிக்கோளோடு வாழ வேண்டுமென்றால் முதலில் அடிப்படையான நல்ல சிந்தனைகளை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு செய்கைக்கும் குறிக்கோள் இன்றியமையாததே. எனவே அன்பர்கள் தங்களுடைய குழந்தைகள் நல்ல தெளிவாக வளருங்கள். தெளிவான சிந்தனையை கொடுங்கள். அங்கு சென்றால் எல்லாம் சரியாகிவிடும், இங்கு சென்றால் சரியாகிவிடும் என்பதெல்லாம் 2ஆம் பட்ச சிந்தனை. முதலில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை சரியாக புரிந்து குறிக்கோளோடு வாழ்வதற்கு அன்பர்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். ஏனென்றால் தன்னுடைய குழந்தைகள் தெளிவாக வாழ வேண்டும். எதிர்காலத்தில் இந்த தேசத்திற்கு வேண்டுமேனால், இந்த மனித சமுதாயத்திற்கு அவர்கள் நன்மை செய்ய வேண்டுமானால் அவர்கள் குறிக்கோளோடு வாழ வேண்டும். அப்படி வாழும்போது தான், அவர்கள் அந்த இலக்கை அடையும் போது தான் உங்களுடைய மதிப்பு உயரும். அவர்கள் தவறான பாதைக்கு சென்று விட்டார்களானால் உங்களுடைய மதிப்பு தானாக குறைந்துவிடும். நீங்கள் வாழ்ந்த காலங்கள் விரைய காலமாக ஆகிவிடும். அவர்களுடைய வளர்ச்சியில் அதிகமான பங்கு பெறுங்கள். அவர்களை அடக்காதீர்கள். நீங்கள் சிந்தனை மட்டும் செலுத்துங்கள். சிந்தனையை சொல்லுங்கள். எப்படி வாழ வேண்டும், யாரை பார்க்க வேண்டும், இதற்கு யாரை அணுக வேண்டும், நல்ல சிந்தனையாளர்களுடைய சொற்பொழிவுகளை அவசியம் கேட்க வேண்டும். நிறைய சிந்தனையாளர்கள் இன்றைய தினம் இந்த தொலைத்தொடர்களில், கைபேசிகளில் மிகவும் வசதியாக எதை வேண்டுமானாலும் பார்க்கலாம் என்ற ஒரு சூழல் வந்துவிட்டது. எனவே எது வேண்டுமோ அதை சரியாக தேர்வு செய்து முதலில் அதை கேட்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். நாம் அதை கேட்கிறோமோ இல்லையோ அதை ஒரு பகுதியில் ஓடட்டுமாவது செய்து விடுங்கள். காலையில் எழுந்தால் நல்ல சிந்தனைக்குரிய விஷயங்களை அது நீங்கள் கேட்கவே தேவையில்லை, இருந்தாலும் வைத்து விடுங்கள். அந்த என்றைக்காவது ஒரு நாள் அதன் பக்கம் நாம் திரும்பக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். எனவே காலத்தை விரயம் செய்யாதீர்கள். கோலனாய் கழிந்த நாளும் குறிக்கோள் இல்லாது கெட்டேன் என்ற அப்பர் சுவாமிகளுடைய வாக்குக்கு இணங்க இன்றைய அன்பர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று மிகவும் பணிமன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எழுமென் விழுமென் கருதிய கர்மம் கைகூடும் வரை உழைமின். திருச்சிற்றம்பலம்.